உடம்பு என்பது இறைவனால் படைக்கப்பட்டது. இந்த மனிதனின் ஆன்மா என்பது இறைவனுக்கு சொந்தமானது. எல்லா உணர்ச்சிகளுக்கும் வளைந்து கொடுக்கக்கூடிய சிறுவார மூங்கல் தான் இந்த மனித உடம்பு. அதில் எந்த உணர்ச்சிகளுக்கு விட்டு கொடுக்க வேண்டும், எதுக்கு வளைந்து கொடுக்க வேண்டும் என்று ஆன்மீகத்திலேயோ இல்லை உன் அறிவை கொண்டோ இல்லை ஆன்மீகத்தை கொண்டோ நீ தான் தேடி பார்க்க வேண்டும். நீ அதை தேடாத வரை உன்னை அது விடாது. எல்லா உணர்ச்சிகளிலும் உன்னை தள்ளி சுடும் சாம்பலாக உன்னை திருப்பி கொடுத்து விடும். எப்படி சுடும் சாம்பலாக உன்னை கொடுத்து விடும். வாழ்க்கை பயனற்றதாக, பலனில்லாததாக, இல்லாததாக, ஆரோக்கியமில்லாத வாழ்க்கையாக மாறிவிடும். புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு வாழ். உன் வாழ்க்கை என்பது இறைவனால் படைக்கப்பட்டது. இந்த வாழ்க்கையை சுடுமணலாக மாற்றிக்கொள்ள போகிறையா? அதே சுடுமணலில் கடவுளால் படைக்கப்பட்ட நீரால் ஆற்றி சில்லுன்னு உக்காந்து வாழ போறியா? உன் கையில் தான் இருக்கிறது. உணர்ச்சிகளுக்கு அடிமையானால் உன் உள்ளமும் நிம்மதி இருக்காது, ஆசைகளும் உன்னை தூங்க விடாது. கண்டிப்பாக ஆசைப்படுங்கள். ஏதாவது ஒரு பொருள் மேல் ஆசைப்படுங்கள், சொத்து மேல் ஆசைப்படுங்கள். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், அப்பாவது நீங்கள் உழைக்க தொடங்கியவர்கள். அந்த ஆசையை நிறைவேற்றி கொள்வதற்காவது உழைக்க தொடங்கியவர்கள். உழைப்பு என்பதே சிலர் ஆசையிலிருந்து தான் தோன்றுகிறது. அதனால் எந்த ஆசைக்கு வளைந்து கொடுக்க வேண்டும், எந்த உணர்ச்சிகளுக்கு வளைந்து கொடுக்க வேண்டும் என்பதை நன்றாக புரிந்து செயல்படுங்க. அதுதான் மனித வாழ்க்கை. எல்லா உயிரினங்களும் கேள்வி கேட்க மறந்தது. அதுக்கு வாய் பேசும் அறிவை கடவுள் கொடுக்கவில்லை. நம்ம கேள்வி கேட்குறோம், ஏன் எதுக்குன்று. ஆண்டவன் நம்மளுக்கு இந்த அறிவை கொடுத்துருக்கான். அதை அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆசைப்படுங்க. ஒரு வண்டி மேலே ஆசைப்படுங்க, ஒரு வீடு மேலே ஆசைப்படுங்க, ஒரு சொத்து மேலே ஆசைப்படுங்க. எல்லாம் சேர்ந்த பிறகு அழகான மனைவி வேண்டும் என்று ஆசைப்படுங்க. தப்பு இல்லையே. எல்லாம் இருக்கும் பொழுது நீ ஆசைப்பட தகுதியானவன் தானே. அதை விட்டு நான் இவ்வளவுதான் என்று, நான் இப்படி தான் வாழப்போகிறேன் என்று, நான் எதுக்காக வாழ வேண்டும், இதெல்லாம் சார்த்திகமாக என்னால் முடியாது என்று நீ சிறுவார மூங்கலாக உன்னால் முடியாது என்று வளைந்து கொடுத்து விட்டால் நிமிர்ந்திருக்கவே முடியாது. புரிந்து கொள். வாழ்க்கை என்பது இறைவன் கொடுத்தது, உன் கையில் இருக்குது. அதை நன்றாக கொண்டு போவதும் தீமையாக போட்டு உடைப்பதும் உன் கையில் தான் இருக்குது. நீ பழகிக்கொள். சிறுவார மூங்கலாக பழகிக்கொள். ஆசைகளுக்கும் வளைந்து கொடு. அதுவே சிறப்பு. வாழ்க. நம சிவாய. முனீஸ்வரன்.